ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்துட்டு லோடு. நான் வந்துட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் 2 லைனை ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். லோடுக்கு வந்து நான் சில்க் த்ரெட் தான் எடுத்துருக்கேன். சரிங்களா? நீடியில் உள்ள விட்டு த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஒரு லாங் செயின் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக், மறுபடியும் த்ரெட்டு கீழே கொண்டு வந்துட்டு ஒரு லாங் செயின் போட்டுட்டு ஒரு குட்டி லாக், மறுபடியும் த்ரெட்டை கொண்டு போயிட்டு மேலே ஒரு லாங் செயின் போட்டு ஒரு குட்டி லாக். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்விங் த்ரெட்டே 2 ஸ்ட்ராண்ட்ஸை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் சில்க் த்ரெட்டோ இல்லை சரியோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கட்டாய் வரும். அப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஸ்டிச்சஸ் போட லைன் அகலமாகவும் நம்ம ஸ்டிச்சஸ் அகலம் கம்மியாகவும் தெரியும். சரிங்களா? அப்போ வந்துட்டு நீங்கள் அது அகலம் அதிகமாக இருக்கே, நம்ம கம்மி பண்ணி போடலான்னு போட்டிங்கன்னா உங்கள் ஸ்டிச்சஸோட லுக்கே மாறிடும். அதனால் நீங்கள் அந்த லைன் வரைஞ்சிருக்கும் பார்த்திங்கன்னா, அதுக்கு மேலேயே அந்த ஸ்டிச்சஸ் ஃபாலோ பண்ணி போட்டுவாங்க. எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் பேசிக் வந்து செயின் தான். நீங்கள் செயின் வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸும் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்துடும். சரிங்களா? இந்த லோட் ஸ்டிச் வந்துட்டு நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோன்ற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் உங்களுக்கு மோட்டிவ்ஸாக போடுறேன். சரிங்களா? ஆரி ஸ்டிச்சஸில் இந்த லோடு வந்து ஒரு முக்கியமான ஸ்டிச்சு. இது வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களால் ஆரி ஒர்க்கு பே பண்ணி கற்றுக்க முடியலையா? கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன். நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒரே ஒரு விஷயந்தான், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு சம்மந்தமான எல்லா ஸ்டிச்சஸும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தருவேன். நீங்கள் வந்துட்டு லோடு ப்ராக்டிஸ் பண்ணும்போது த்ரெட்டை மேலே கொண்டு போகிறப்பவும் சரி, கீழே கொண்டு வரும்போதும் சரி, ஸ்ட்ரெயிட்டாக தான் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா உங்களோட ஸ்டிச்சஸில் ரொம்ப கிராஸாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில். சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே த்ரெட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே கொண்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இதுவரையும் பார்த்து ஸ்டிச்சஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு ஆரி ஒர்க்கு பேசிக் மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 18 இன்ச்சில் ஒரு அயன் ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி 18 இன்ச்சில் ஒரு உட்டன் ஃப்ரேமும் வாங்கிக்கோங்க. 1 மீட்டர் சில்க் காட்டன் கிளாத்து வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு சில்க் காட்டனில் எடுத்ததும் ப்ராக்டிஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க காட்டன் கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆரி அயன் நீடில் வாங்கிக்கோங்க. டுலிப் பிராண்ட் வந்து வாங்காதீங்க, அது ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆரி நீடில் வாங்கிக்கோங்க. மெட்டீரியல் பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் வீடியோ வேணால் கேளுங்க, அந்த வீடியோவை நான் போடுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை சொல்லிக் கொடுத்த எல்லா ஸ்டிச்சஸும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? சொல்லிக் கொடுக்குற ஸ்டிச்சஸ்லாம் ப்ளீஸ் கொஞ்சம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.